எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு வரும். "சோம்பேறியாக இருந்துவிட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பு இல்லனாக்கா தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா துணியும் இருக்காது தம்பி." இன்னைக்கு மதியம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளிய ஒரு 3 கேரக்டர சந்திச்சேன். இந்த பாடல் எனக்கு நினைவு வந்துருச்சு. ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசு மதிக்கத்தக்கவரு. அவர் வந்து இன்னைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனேஜ் அடைப்பு இருந்துச்சு அந்த ஹோட்டலோடையது. அத எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அடுத்தது ஒரு வடக்கர். அ வடக்கு இளைஞர். அவர் வந்து ஒரு மழைநீர் சேமிப்பு வேலை நடந்துட்டு இருக்கு. அதுல மும்முரமா அவரோட உழைப்ப போட்டுட்டு இருக்காரு அந்த வெயில்லயும். பட்ட பகல்ல நம்ம தமிழ் பையன் 25 வயசு மதிக்கத்தக்கவன், ஹோட்டலுக்கு வரவங்ககிட்ட நல்லா குடிச்சிட்டு, ஹோட்டல் வரவங்ககிட்ட எனக்கு சாப்பாடு வாங்கி குடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இத பார்த்தோனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஜெனரேஷனே கெட்டு போயிருக்குங்க. இதுக்கு வந்து உடனே நீங்க நெறைய பேர் வந்து முட்டு குடுப்பீங்க இப்ப கமெண்ட்ல. கவர்மெண்ட் தான் விக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்கலாம் வாங்கி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் நாளைக்கு மூத்திரத்த வித்தா வாங்கி யாரும் குடிக்க போறதில்ல. ஸோ போதை கிடைக்குதுன்னு ஒரு பொருள வாங்கி குடிச்சுட்டு பட்ட பகல்ல முழு நேர குடிகாரர்களா மாறி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கு வந்து அ மத்தவங்கள குறை சொல்றது இது இல்ல. உழைக்கிற எண்ணம் வந்து குறைஞ்சிருச்சு. இந்த உழைக்கிற எண்ணம் போச்சுனாலே மனுஷன் போதைக்கு தான் அடிமையாகுவான். அதில உழைக்கிற எண்ணத்த வளர்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த அறவே வராது. அதனால இந்த குடிப்பழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க 2கே கிட்ஸ். அ எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்கவரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு. ஒரு வடக்கரு வெயில்ல அவ்ளோ வெயில் இன்னைக்கு. அந்த வெயில்லயும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நெறைய பேர் இப்போ இன்னொரு கமெண்ட்ல முட்டு குடுக்க வருவீங்க. வடக்கர்கள் வந்ததுனால தான் இவங்களுக்கு வேலை கிடையாது. இவங்க உழைக்கிறதுக்கு தயாரா இல்லங்க. திருப்பூர் கம்பெனிஸு, கோயம்புத்தூர் கம்பெனிஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, தமிழர்கள் உழைக்கிறதுக்கு ரெடியா இல்ல. வாரத்துல 2 நாள் தான் வேலைக்கு வரேன்றான். கம்பெனி எப்படி நடத்துறது? அதனால தான் நார்த் இந்தியன்ஸ கூப்பிடுறேன்றாங்க. ஸோ நெறைய பேர் இப்ப கத்துவாங்க. நார்த் இண்டியன்ஸ், நார்த் இண்டியன்ஸ். இது வடக்கர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் அல்ல. நீங்க உழைச்சு மேல வர வேண்டிய காலம். ஏன்னா, ஒரு ரீசென்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் படிச்சேன். நாம் இருவர் நமக்கு ஒருவர் நம்ம வந்து தமிழகம் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அடுத்த ஜென்ரேஷன்லேயே எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தா அப்பாவுக்கு 10 பசங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் இருக்கிறது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க. நீங்களும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானீங்கன்னா அடுத்த வர தமிழகம் ரொம்ப மோசமாக இருக்கும். வடக்கர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். உழைக்க வேண்டிய நேரம். ஏன்னா நமக்கு படிப்பில்னா கூட உழைக்கிற எண்ணம் வந்தாலே போதும். உதாரணத்துக்கு நம்ம சென்னை மொபைல்ஸ்காரரு ஓனர். அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு படிப்பே கிடையாதுங்க. வருஷத்துக்கு 100 கோடி அளவுக்கு வந்து டர்ன் ஓவர் பண்றேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. ரொம்ப பெருமிதமா இருந்தது. உழைக்கிற எண்ணம் இருந்தா எந்த அளவுக்கு வேணா முயறலாம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நம்மள வந்து அண்டாது. என்ஜாய்மென்ட் தேவை தான். பட் என்ஜாய்மென்ட்டே ஃபுல்லே லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரீங்க போல இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு பார்த்தது. ஸோ தயவு செய்து இந்த பழக்கத்தை விட்டுட்டு